இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் 1 பேதுரு 2:1 இப்படியானால் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை எல்லோரும் இவ்விதமான ஒரு காரியத்தை அனுபவித்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இப்படி ஆனால் என்று சொல்லப்படுகிறது, ஒருவேளை நடந்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கலாம். இது பொதுவான விதத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இது ஒரு விசேஷித்த விதத்தில் சொல்லப்படுகிற ஒரு விசேஷித்த கிருபையாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய கிருபையை உள்ளான இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருந்திருப்போமானால் என்று சொல்லப்படுகிறது. ஜெபத்தோடும் கருத்தோடும் நாம் ஆராய்ந்து பார்க்க உரிய ஒன்றாக இது இருக்கிறது. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு காரியமானது காணப்படுவதில் தவறல்ல. ஆனால் இதையே சந்தேக மனதோடு கூட பார்ப்பது தவறாக இருக்கிறது. இது ஒரு அவிசுவாசியின் வாழ்க்கையில் சந்தேகத்துக்குரிய ஒன்றாக சொல்லக்கூடலாம். ஆனால் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அல்ல. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எப்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் ஒப்புவித்ததை அவர் காத்து கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையில் அவ்விதமான ஒரு நிச்சயத்தோடு பேசக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் வரை அமர்ந்திராதே. பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான நிச்சயத்தோடு கூடிய ஒரு சாட்சியிடுதலை உனக்குள் கொண்டிராமல் அமர்ந்து விடாதே. ஒரு வேலை இருந்தாலும் இருக்கலாம், இருக்கக்கூடும் என்பதில் நீ ஒருபோதும் உன்னுடைய ஆத்துமாவில் திருப்தி அடைந்து விடாதே. ஒரு நிச்சயத்தோடு கூடிய ஒரு நித்திய நம்பிக்கை தேவன் பேரில் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது மிக அவசியம். உன்னுடைய விசுவாசம் என்பது ஒரு நங்கூரமிட்ட எந்த விதமான அசைவோ இல்லாத ஒரு உறுதியான தடைபடாதபடிக்கு அல்லது தகர்க்க தெரியப்படாதபடிக்கு அருந்து விடாதபடிக்கு இருக்கிற ஒரு நிலையானது எப்பொழுதும் இருப்பது மிக அவசியம். உண்டானால் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தேகப்படக்கூடிய அல்லது இருக்குமானால் என்பதான ஒரு காரியமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. யோர்தான் நதியை கடந்தவர்களாக, கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் முன்னேறி செல்லக்கூடிய எல்லா தடைகளையும் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் செல்லக்கூடிய ஒரு உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் நங்கூரமிட்டதாகவும் இருப்பதாக. ஆமென்.